ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு தெரியுமா? விஜய் வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாருமே எல்லா தொகுதியிலுமே நல்லா மெஜாரிட்டி எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. வரலாறு காணாத வெற்றிங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? நம்ம அண்ணெல்லாம் மிஞ்சி போனால் 5 தொகுதி 10 தொகுதியில் தான் விஜய் அண்ணன் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணீங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதான் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மெஜாரிட்டி. இதில் நீங்களாம் என்ன சொல்கிறது? நான் வாரேங்க. அந்த மாதிரி அண்ணன், நம்ம அண்ணன் வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமான பதிவு. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலுங்க. ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சு நம்மளோட திருச்செந்தூர் சாமி கும்பிட்டு சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படிங்க. அப்புறம் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் விஜய் அண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ணன், நீங்கள் இன்னும் நம்ம மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நான் முக்கியமானது என்ன தெரியுமான சின்ன ரெக்வெஸ்ட்டு. ஸோ இந்த மது போதை அப்படிங்கிற அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளிவரணுன்னா அந்த மதுக்கடைகளை தயவு செஞ்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணன். அது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் இதனால் ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு உதவியை தயவு செஞ்சு பண்ணுங்கள். மகளிர்களுக்கு சேஃப்டி நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் உங்களுக்காக வாக்களிச்சிருக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக மக்களுக்காக நீங்கள். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அண்ணன் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ எல்லோரும் நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்பவே நன்றி. சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அண்ணன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு. ஸோ ஒரு தலைவர் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு அரசியலை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு யங்ஸ்டரும் ஒரு இளைஞர்களும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்களாம் பார்த்திங்கன்னா விடிய இருந்த மாதிரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி முன்னாடியே தாங்க இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் அப்படி இருந்ததே கிடையாது எந்த எலெக்ஷனுக்குமே. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம விஜய் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ ஓகே, நம்ம விஜய் அண்ணன் இன்னொரு விஷயம் அண்ணா என்ன தெரியுமா, இப்போ நம்மளோட தொகுதியில் நின்றவங்களுக்குலாம் ஃபஸ்ட் டைம் நின்றுருக்காங்க. நம்ம தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நின்றுருக்காங்க. அவங்களுக்குலாம் அரசியல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சளவு அண்ணன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு இது மாதிரி ஒரு தேர்தலில் பார்த்துருக்காது. வரலாறு காணாத வெற்றி இது. கண்டிப்பாக ஆமாம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.